பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர், அரவணைக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை சிருஷ்டித்தவர் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பிரியமானவர்களே, தேவன் இந்த வானாதி வானங்களையும் நாம் வசிக்கும்படிக்கு இந்த பூமியையும் உண்டாக்கினவர். சர்வ சிருஷ்டியும் அவரால் உண்டாக்கப்பட்டது. தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நாம் வாழும்படிக்கு இந்த பூமியை உண்டாக்கி அதிலே நமக்குரிய சகல தேவைகளையும் ஏற்படுத்தி மனுஷனை உண்டாக்கினார். இவ்வளவு பெரிய தேவன் நம்மை நோக்கி பார்ப்பதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நாங்கள் ஏமாத்திரம். நாங்கள் சாதாரண மனுஷர்கள். இந்த உலகத்திலே ஒரு நிரந்தரமில்லாத ஒரு வாழ்விலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழுகிற நம்மை தேவன் விசாரிக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்து நம் வாழ்விலே அவர் துணையாய் இருந்து நம்மை நடத்துகிறார், பராமரிக்கிறார். தீமைகளுக்கு விட்டு விலக்கி நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறாரே. பெரிய தேவன், சகலவற்றையும் உண்டாக்கினவர், நம்மை நினைத்து பார்க்கும்படிக்கு அவர் இரக்கம் செய்கிறாரே. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அங்கு பேதுரு நிருபத்திலே 1வது நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். எந்த கவலையானாலும், எந்த நெருக்கமானாலும், எந்த துன்பமான சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். அவரிடத்திலே சொல்லுவோம். தேவன் எல்லாவற்றையும் கேட்கிறார். நாங்கள் சாதாரண மனுஷர்கள் தான். ஆனாலும் மகாதேவன், நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாங்கள் கேட்கிற காரியத்தை தேவன் சீக்கிரத்திலே வாய்க்க பண்ணுவார். அவர் நல்லவர். நாங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்க பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் நம்மை ஏற்றுக்கொண்டாரே, நம்மை அணைத்து கொண்டாரே. அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை நன்மையாக முடிய பண்ணுவார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னாலும் நமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. நாங்கள் தடுமாறாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு நித்தமும் எங்களை காத்து நடத்துங்க. தீமைகள் வெள்ளம் போல புரண்டு வந்தால் என் தேவன் நீர் ஆண்டவரே எங்களுக்கு துணையாயிருந்து எல்லா தீமைகளுக்கும் விட்டு விலக்கி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீர் தாமே உதவி செய்யும்படி எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.